எங்கள் அப்பா ஒரு ஆய்வு செஞ்சார், ஒரு ஜோதிடர். அவர் எனக்கு அசால்ட்டாக ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தார். எந்த ஜாதகத்துலலாம் செவ்வாய் வலுத்திருக்கோ அந்த ஜாதகத்திலலாம் புதன் கெட்டு போயிருக்குன்னார். கெட்டு போயிருக்குன்னு சொல்ல மாட்டார், பலகீனமாக இருக்குன்னார். எந்த ஜாதகத்தில் புதன் வலுத்திருக்கோ செவ்வாய் பலகீனமாக இருப்பார். இது எங்கள் அப்பா எங்கேருந்து எடுத்தாருன்னா, கல்வியா செல்வமான்னு சொல்லி வீரமான்னு ஒரு பாட்டு இருக்குது சரஸ்வதி சபதத்தில். ஒன்று இருந்தால் இன்னொன்று இருக்காது, ஒன்று இல்லாமல் இன்னொன்றும் இயங்காது அப்படிங்கிறது கவியரசர் எழுதியிருக்கிறார். ஆனால் நல்லா தெரிஞ்சுங்க, புதன் வலிமை அடைந்த எந்த இடத்திலும் செவ்வாய் பகவான் குறைவாக தான் இருப்பார். செவ்வாய் வலிமை மிக்க இடத்துல புதன் குறைவாக தான் இயங்குறாரு. இது மிக சிறப்பா, அதாவது என்ன சொல்றதுன்னா சார், நம்மளை மாதிரி இன்னொருத்தங்க எதிரில் தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவோம் இல்லையா? நான்லாம் சந்தோஷப்படுவேன் சார். என் அப்பா சொன்ன கருத்தை ஜோதிடத்தில் வேற யாரும் சொல்லவே மாட்டாங்க. நான் எங்கள் அப்பாவுக்கு குருநாதர் சிவா மேகநாதன், புலியூர் பாலு, ஆத்தூர் மு மாதேஸ்வரன் சார், இவங்க தான். நேரடியாக போய் படிக்கலனாலும் அவர் புக்கு வாங்கி படிச்சிருக்கேன். அவருடைய அனுபவத்தில் சொன்ன ஒரு விஷயத்த நம்மளுடைய ஐயா ரொம்ப அழகாக சொன்னார். எனக்கு அப்படி என் அப்பாவை கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினார். ரொம்ப நன்றி சார், மிக 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 நன்றி. ஏன்னா நான் அப்பா புள்ள, லக்னாதிபதி எனக்கு 9ஆம் இடத்துல. அப்பா தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு இருப்பேன். எந்த ஜாதகத்திலையுமே இன்ன வரைக்கும் நான் பல குருமார்கள்ட்ட படித்தாலும் எங்கள் அப்பா சொன்ன ரூலை தான் முதல்ல அப்ளை பண்ணி பார்ப்பேன். ஏன்னா அவர் எனக்கு மட்டும்தான் சொல்லிக் கொடுத்தாரு. சரிங்களா? ரொம்ப அழகா தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. இந்த வீடியோவை சாதாரணமாக நினைக்காதீங்க. இந்த வீடியோ திருப்பி திருப்பி போட்டு பாருங்க. இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் 1500 விஷயம் இல்லை சார், 10,000 விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இன்க்ரீஸ்மெண்ட் ஆகிட்டே போயிட்டு இருக்கோம். அதனால ஐயா அவர்களுக்கு நம்மளுடைய திருச்சி ஸ்ரீ ரங்கநாச்சியார் ஜோதிட சங்கத்தின் சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வரக்கூடிய கருத்தரங்கத்திலும் இப்போ நம்மெல்லாம் பார்த்தீங்கன்னா பொதுவாக ஜென்ரலாக கிரகங்களை பற்றியோ, கிரக இணைவை பற்றியோ, கிரக சேர்க்கையை பற்றியோ, அதே மாதிரி ஒரு திசைக்கு எப்படி பலன் நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இப்படியும் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது அப்பப்போ யாராவது ஒருத்தங்க சொல்லிட்டு தான் இருக்காங்க. மீண்டும் ஒரு முறை என்னுடைய அப்பாவை கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினதுக்கு ஐயாவுக்கு நன்றி. ஒரு சின்ன விஷயம், வாடிக்கையாளர் நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வராங்க. அவங்க இந்த கேள்வி தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்றதுக்கு நிறைய முறைகள் இருக்கு. தாம்பூல பிரசனம், கோரை, நாடி, கடியார பிரசனம், சோழி பிரசனம், அஷ்டமங்கலம், இப்படி நிறைய இருக்கு. ஆனா ஒரு ஜாதகம் வருது சார், ஒன்றும் இல்லைங்க சார். இன்னைக்கு சனிக்கிழமையா, ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வர்றாரு, எங்க சங்கர் அண்ணன் வர்றாருன்னு வச்சுக்கோங்க. அவர் ஜாதகத்துல சனி பகவான் எந்த வீட்டில் இருக்கிறாருன்னு மட்டும் பாருங்க. இப்போ உதாரணத்துக்கு அவருடைய ஜாதகத்துல சனி 6ஆம் பாவத்தில் இருக்குன்னு வைங்களேன். அவருடைய கேள்வி பூரா வேலையை சார்ந்ததே இருக்கும். புரிஞ்சுதுங்களா? பாருங்க, இன்னைக்கு யூடியூப் பார்த்து தான் நிறைய வாடிக்கையாளர் நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வராங்க. நம்மளை விட அவங்களுக்கு கூடுதல் பாயிண்ட் கிடைக்குது. ஏன்னா ஒரு வீட்டு சோறு திங்கிற உனக்கு எப்படின்னா பல வீட்டு சோறு திங்கிற எனக்கு எப்படி இருக்குன்னு நம்ம காமெடியில் பார்த்துருப்போம். ஏன்னா பல ஜோதிடர்களுடைய வீடியோக்களை அவங்க பார்க்குறாங்க, நிறைய நாலேஜ் கொண்டு வராங்க. அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தேவைகளை நம்ம பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இருக்கும். அப்போ எப்படி நீங்கள் அதை சொல்லணும் அப்படின்னா, இதுதான் விஷயம். அதே மாதிரி நம்ம போட்டிருக்கிற அந்த ட்ரெஸ்ஸு கூட சொல்லி கொடுக்கும். சரிங்களா? நீங்கள் என்ன கிழமையோ அந்த கிழமைக்கு ஆப்போசிட்டான கலரில் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அன்னைக்கு முழுக்க உங்களுக்கு நடக்கிறதெல்லாம் உங்கள் மனசுக்கு திருப்தியாகவே இருக்காது. உங்களுக்கு உதாரணம் வேணுமா? சொல்லிடுறேன். என்னுடைய கலர், நான் போட்டு வந்த சட்டை சிவப்பு. காலையிலே என் ஒய்ஃபு இந்த சட்டை போடாதையா, சனிக்கிழமை அன்னைக்கு போய் போடுற,
அப்படின்னு சொன்னாங்க. சனிக்குரிய கலர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கலர் சார்? சனி பகவானுக்குரிய கலர் சனியுடைய, நல்லா புரிஞ்சுங்க, நாளையிலிருந்து யாரும் தவறா சொல்லக்கூடாது. சனி பகவானுடைய பாசிட்டிவ் கலர் வந்து ப்ளூ, நெகட்டிவ் கலர் தான் பிளாக். சரிங்களா? இந்த பிளாக்குக்கு ஆப்போசிட் நான் போட்ட இன்னைக்கு காலையில் வெள்ளூர் முருகன் கோயில் வெள்ளூர் மகாலட்சுமி கோயில் போனேன். கோயிலில் 25 நிமிஷம் தாமதம். அப்படியே பக்கத்தில் இருக்கிற குணசீலத்துக்கு வந்தேன். நான் வரும்போது மணி 8, ஆனால் நட 9 மணிக்கு தான் திறப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் உள்ளே உட்காந்துட்டேன். சரி தியானம் பண்ணுவோம் அப்படின்ட்டு. 1 மணி நேரம் நமக்கு அங்கேயே பிரேக் ஆயிடுச்சு. 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரமே நான் கோயிலில் அமர்ந்துட்டேன். நீங்கள் என்ன கலர் ட்ரெஸ் பண்ணுறீங்களோ அது கூட உங்களுக்கு இயங்கும். இந்த அமைப்பை நல்லா தெளிவாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, அதுக்கப்புறம் இன்னொரு மெத்தட் இருக்கு. ஹோரை வச்சு எடுத்துக்கலாம். சரிங்களா? சரி, இப்போ சொல்லுங்க, யாராவது இப்போ என்ன ஹோரை நடந்துட்டு இருக்கு? சனிக்கிழமை சனி ஹோரை தான் நடக்குது. சரிங்களா? இப்போ பாருங்க, இந்த 1 மணிலேருந்து 2 மணி வரைக்குமா தானேங்க சார்? சூரிய உதயத்தை பொறுத்து இந்த டைம் முன்ன பின்ன அட்ஜஸ்ட் ஆகும். சரிங்களா? இப்போ இந்த டயத்துல சனி பகவானுடைய ஏதாவது ஒரு விஷயம், இப்போ உங்க ஜாதகத்துல 5ஆம் இடத்துல சனி இருக்கு, அந்த 5ஆம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா புதனுடைய வீடா அல்லது குருவுடைய வீடா அல்லது வேற எந்த கிரகத்தினுடைய வீடா இருக்கும்போது அதை சார்ந்த எண்ணங்கள் உங்ககிட்ட ஓடிக்கிட்டு தான் இருக்கும். கரெக்டா இல்லைங்களா சார்? பிரபாரன் சார், கரெக்டு தானே? நீங்க இப்படியும் அதை வந்து எடுக்கலாம். கடிகார பிரசனம்னு ஒன்று இருக்கு. இதை சார்ந்தும் நீங்க வந்தவங்களுடைய முதல்ல சார் வந்த உடனே அவங்கள ரெண்டு விஷயத்துல நீங்க அசத்திடணும். உங்களுடைய கேள்வி தான் சார் அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஆக சிறந்த ஜோதிடர்கள் அத்தனை பேரும் இந்த ஃபார்முலா தான் பயன்படுத்துறாங்க. சரிங்களா? இந்த விஷயத்தை நீங்க கத்துக்குங்க, கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்குங்க. அப்படிங்கிற போது அவங்க வந்தவங்க கேட்பாங்க, எப்படி நாங்கள் மனசுல நினைச்சிட்டு வந்தோம். சரி, இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க சாலையில கடந்து வந்த நிறைய அடையாளங்களையும் இந்த கோரை இப்ப நம்ம சொன்ன பிரசன்னம் இதெல்லாமே சொல்லும் சார். நீங்க சாலையில ரோட்ல நடந்து வந்தாலோ பஸ்ல வந்தாலோ இதை சார்ந்த நிறைய விஷயங்களும் உங்களுக்கு வந்து சொல்லிக்கொண்டே இருக்கும். ஒரு ஜோதிடர் இருக்கிறார், பெரம்பலூர்ல தான் இருக்கிறார். அவர்கிட்ட நீங்க ஜாதகம் பார்க்க போனீங்க அப்படின்னா எப்பவுமே ஒரு ஜோதிடர் இன்னொரு ஜோதிடத்தை பத்தி பெருமையா பேச மாட்டார் சார். அது ஊரறிஞ்ச விஷயம்தான். அப்படி பேசுனார்னா அவர்லாம் தெய்வம். நம்ம குமரன் ஐயெல்லாம் தெய்வம். ஓகேங்களா? அந்த ஜோதிடர்கிட்ட நீங்க ஜாதகம் பார்க்க போனீங்கன்னா, ஏப்பா நீ வரும்போது உன் வண்டி இந்த இடத்துல வண்டி பிரேக் டவுன் ஆகிருக்குமே, இல்லை வண்டியை நீ ஆஃப் பண்ணி நின்று ஃபோன் பேசியிருப்பேன்னு பேசுவார். ஆள் பார்த்தீங்கன்னா அழுக்கு வேஷ்டியில் தான் இருப்பார். பெரம்பலூரில் இருக்கிற ஒரு முக்கியமான கல்வி தந்தைக்கு அவர் தான் சார் ஆஸ்தான ஜோதிடர். நம்மெல்லாம் நினச்சிட்டு இருக்கிறோம் நமக்கு ஒரு மீடியா இருக்குது, நம்ம வந்து ஜாதகத்தை வந்து மேடையில் பேசுகிறோம், நம்ம தான் பெரிய ஆளுண்டு. மேடை கிடைக்காத எத்தனையோ மகான்கள் பெரிய ஜோதிடர்களாக இருக்காங்க. ஆனால் அவங்கக்கிட்ட நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்சதை தயவு செஞ்சு எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. நான் அந்த எங்களுக்குன்னு சொல்கிறது எல்லா ஜோசியத்துக்கும் சேர்த்து, எனக்கும் சேர்த்து. ஓகேங்களா? அவர் அந்தளவு ஒரு எளிமையான மனிதர். நீங்கள் பக்கத்தில் கூட உட்கார மாட்டீங்க அவரை பார்த்தீங்கன்னா. ஆனால் அவர்கிட்ட அவ்வளோ பாயிண்ட் அப்படியே அள்ளி தெளிப்பார். ஒரு 2 நிமிஷம் தான் உங்களுக்கு, அதுலேயே உங்கள் மொத்த விஷயத்தையும் சொல்லிக் கொடுவார். உங்களுக்கு வந்து நேரம் சரியில்லையா, போயிட்டு அடுத்த முறை வாங்கன்றுவார். ஆனால் நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு அவர் அடுத்த முறை சந்திக்கிறதுக்கு எவ்வளோ காலம்னு கேட்பீங்க. அந்த காலம் சொல்லுவார் பாருங்கள், அந்த காலம் வரைக்கும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். நான் அவரை எவ்வளவோ முறை நேரில் கூப்பிட்டோம். அவர் மீட்டிங் பொதுவெளிக்கெல்லாம் வர்றதுக்கு ரொம்ப தயங்குறார். ஏன்னா அவர் ஒரு சாதாரண வண்டியில் முன்னாடி போகிறாரு. அவருக்கு முன்னையும் பின்னையும் பார்த்தீங்கன்னா ரோல்ஸ் ராயல்ஸ் கார் ஒரு ஸ்கூட்டியில் போகிறாருன்னு வைங்க சார். அவருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா விலை உயர்ந்த ஆடி கார் எல்லாம் போகுது. அவருக்கு பாதுகாப்பு. அந்தளவு பெயர் புகழ் கொண்டவங்களும் இந்த இதே பெரம்பலூரில் இருக்காங்க. சரிங்களா? அந்த மாதிரி ஜோதிடர்கள்லாம் நீங்கள் லைஃப்பில் சந்திக்கிறத அப்படியே சொல்லுவாங்க. நம்ம என்ன கலர் ட்ரெஸ் பண்ணியிருக்கோம், என்ன கலரில் பென் வச்சுருக்கோம், இந்த விஷயம் எல்லாம் அப்படியே பார்த்த உடனே எடுத்துக்கணும். அதனால தான் இது வந்து
ஒரு சில பேர் வந்து சொல்லுவாங்க, சார் ஆன்லைனில் பார்க்குறத விட நேரில் பார்க்குறது தான் சார் நல்லா இருக்கும் அப்படிம்பாங்க. அவங்களுக்கு தேவை தான். புரியுதுங்களா? 3 விஷயம் சொல்லியிருக்கேன். இந்த 3 விஷயத்தையும் நீங்கள் மனசில் வாங்கிக்கோங்க. அடுத்த முறை நீங்கள் வரும்போது தயவு செஞ்சு இதை ஃபாலோ பண்ணுங்கள். 100க்கு 98% உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அப்புறம் நம்ம குமரன் சார் ஒரு விஷயத்த சொன்னார், இஎஸ்பி பவர்னார். சார் எல்லாருமே அவரை பற்றி உயர்வாக பேசினா அது ஓவர் ஆயிரும் சார். அவர்கிட்ட சேலத்தில் நாங்கள் உட்காந்து பேசிட்டு இருந்தோம் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி. அப்போ நம்ம ஜானகியும் அங்கே தான் இருந்தார். என் பேரை கேட்டார் சார். எனக்கு என்கிட்ட 2 பாயிண்ட் சொன்னார். நான் அப்படியே உடம்பெல்லாம் அப்படியே புல்லரிச்சு போச்சு. எப்படிங்க சார் அப்படின்னு நான் மனசில் நினச்சேன், சாருக்கிட்ட ஜோதிடத்தையும் மீறி ஒரு இஎஸ்பி பவர் இருக்கு. அதே வார்த்தையை இன்னைக்கு அவரும் சொல்லியிருக்கிறார். இந்த இஎஸ்பி பவரை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் அதுவும் ஜோதிடத்தில் இருக்கு. அந்த கிரகங்கள் உங்களுடைய 5ஆம் பாவத்தோட தொடர்பு கொண்டால் கண்டிப்பாக நீங்க நம்ம குமரன் ஐயா விட மிகப்பெரிய வளர்ச்சி அடையும். அவர் எதுலையுமே பந்தாவா இருக்க மாட்டார் சார். அதே மாதிரி ஒருத்தவங்களை குறை சொல்றது, நான் எனக்கு தெரிஞ்சு அவரோட 1 வருஷம் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ரொம்ப எளிமையான மனிதர். அந்த மாதிரி உங்களுக்கு இந்த சில பேர் வந்து குலதெய்வம் வந்து வாக்கு தெய்வமாக வச்சுக்கோங்க, இஷ்ட தெய்வம் வச்சுக்கோங்க, அது பண்ணிக்கிங்க இது பண்ணிக்கிங்க அப்படிம்பாங்க. எல்லாமே கரெக்டு தான். ஆனால் ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது ஒரு மனிதரை பார்த்த உடனே நீங்கள் சில விஷயங்களை யோசனை பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் தோணும். அதுவே சிறப்பாக இருக்கும். நீங்கள் அப்படி பலன் சொல்லி பழகுங்க. உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் கடவுள் தருவதற்கு நிச்சயம் நல்ல அமைப்பை 100% நம்ம வாழ்ந்து காட்டலாம். அடுத்து வரக்கூடிய தசை 6ஆம் அதிபதி தசை, 8ஆம் அதிபதி தசை, 12ஆம் அதிபதி தசை புத்தி அப்படின்னு சொல்லி முதல்ல நீங்கள் அந்த மாதிரி நினைக்காதீங்க. வேப்பம் பூவிலும் சிறு தேன் துளி இருக்கத்தான் செய்யுது. ஒரு பாவம் இருந்துச்சுன்னா அது முழுசுமையாலாம் கெடுக்காது. 5ஆம் பாவம் யோகம் யோகம்னு சொல்லிட்டு இருக்கிறோம். 5ஆம் பாவம் தான் சார் அதாவது அது என்ன சொல்லுவாங்க, சோம்பேறியா இருந்து திண்ணையில கிடப்பாங்க. ஏன்னா 10ஆம் பாவத்துக்கு அது 8, 6க்கு அது 12. எப்படியோ சம்பாரிச்சு கொண்டு வந்து போடுறதுக்கு யாராவது ஒரு ஆள் இருந்துருவாங்க. பிள்ளைங்களோ மனைவியோ தாத்தாவோ யாராவது ஒருத்தங்க சம்பாரிச்சு தான் வச்சிருப்பாங்க. சோம்பேறியா தான் இருப்பாங்க. அப்போ 5ஆம் பாவம் நல்ல பாவம்னு நினைச்சிட்டு இருப்போம், அது இப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கோம். 6ஆம் பாவம் சரியில்லைன்னு நினைச்சிட்டு இருப்போம். எது எப்படியோ காலையில் எழுந்திரிச்சு வேலைக்கு போயிடுவார், சாயந்தரம் வீட்டுக்கு வந்து அந்த வேலைக்கு போன ஊதியத்தை கொண்டு வந்து வீட்டில் கொடுத்துருவார். எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவும் இருக்குது நெகட்டிவும் இருக்குது. இதை நீங்கள் வந்து ஆய்வு செஞ்சு உங்களுடைய ஜாதகத்துக்கு, சார் நான் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் சார், உங்களுடைய 2ஆம் அதிபதி உங்களுக்கு எந்த வீட்டில் இருக்காங்களோ அதை சார்ந்த கிளைண்ட் தான் சார் உங்களுக்கு அதிகம் வருவாங்க. நீங்கள் எல்லாம் அதை செக் பண்ணியிருந்தீங்கன்னா நேரம் இந்த அரங்கம் அதிர அளவு கைதட்டி இருப்பீங்க. செக் பண்ணி பாருங்க. உங்களுடைய வாக்கு ஸ்தானாதிபதி 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் எந்த வீட்டில் இருக்கோ அதனை சார்ந்து தான் நீங்கள் ஜோதிடத்தில் நிறைய கிளைண்ட் வருவாங்க. நீங்கள் பிஹெச்டி பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த அமைப்பை எடுத்து பிஹெச்டி பண்ணுங்க, மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும்னு சொல்லி எல்லாரும் சாப்பாட்டு நேரம் பசியோடு இருக்கீங்க. நான் ரொம்ப போட்டு அறுக்கலை. சரிங்களா? மீண்டும் சந்திப்போம். மீண்டுமா